ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நான் சூப்பராக இருக்கேங்க. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமயில் டிஜிகோல்ட், போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்ட், ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை டிஜிகோல்ட் இதுக்கான கம்பேரிசன் வீடியோவாக தாங்க இது இருக்க போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டியூரேஷன், மினிமம் அமௌண்ட், டிரான்சாக்ஷன் லிமிட் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 3 ஷாப்ஸ்க்குமே காமனாக தான் இருக்குது. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 330 days, அதாவது 11 months கொடுத்துருக்காங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 100 rupees, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டிரான்சாக்ஷன் லிமிட் பார்த்திங்கன்னா பர் டேக்கோ பர் மந்த்துக்கோ இல்லை 330 days வரைக்குமோ இவ்வளோ தான் அப்படின்னு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட்டும் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. வாங்க ஒவ்வொரு ஷாப்பாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தங்கமயில் பார்க்கலாங்க. தங்கமயில் பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடிங்க நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஒவ்வொரு 75 daysக்குள்ளேயும் நான் ஒரு டைம் மட்டும் டெபாசிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு கிராம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000 நான் டிஃபால்ட்டாக எடுத்திருக்கேங்க. கிராம் ரேட்டு வந்து 7,100 எடுத்திருக்கேங்க. ஒரு 75 daysக்குள்ளே 10,000 போடுற மாதிரி. அதுக்கு எவ்வளோ கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகுது, தென் அதுக்கு கிடைக்கிற போனஸ் அமௌண்ட்டு, அதுக்கு எவ்வளோ கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகுது, தென் டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேங்க. கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 75 days, அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்து 75 day வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5% நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக தராங்க. நான் சொன்ன மாதிரி 10,000 டெபாசிட் பண்ணுறேன் ஒவ்வொரு 75 daysலேயும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ரேட் வந்து 7,100 அப்படின்னு வச்சுருக்கேங்க. இந்த 10,000க்கு இந்த கிராம் ரேட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா 1.408 grams வந்து ஆட் ஆகுங்க. இந்த 10,000க்கு 5% அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போனஸ் அமௌண்ட் வந்து 500 வரும். இந்த 500க்கு இந்த கிராம் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னா 0.0704 grams வந்து ஆட் ஆகுங்க. அப்போது இந்த 10,000 ப்ளஸ் இந்த 500 அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னா இங்கே போட்டிருக்க பாருங்கள் 1.408 ப்ளஸ் இந்த கிராம் 0.0704 டோட்டல் பண்ணோம்னா 1.4784 grams வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுங்க. செகண்ட் 75 days, அதாவது 76th டேலேருந்து 150th day வரைக்கும் 3.75% வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தராங்க. அப்போது இந்த 10,000 டெபாசிட்டுக்கு 3.75% போட்டோன்னா 375 rupees நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த 10,000க்கு இந்த கிராம் ரேட்டுக்கு 1.408 gram வந்து ஆட் ஆகும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 375 rupeesக்கு இந்த கிராம் ரேட்டுக்கு 0.0528 gram வந்து அக்யூமுலேட் ஆகும். டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.4608 grams வந்து ஆட் ஆகுங்க. தேர்ட் 75 days பார்க்கலாங்க. 151st டேலேருந்து 225th day வரைக்கும் நம்மளுக்கு 2% தராங்க. அந்த 10,000க்கு நம்ம போட்ட டெபாசிட் 10,000க்கு வந்து 1.408 gram வந்து ஆட் ஆகும். இந்த 200 rupeesக்கு 0.028 grams வந்து ஆட் ஆகும். டோட்டல் கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.436 grams வந்து நம்மளுக்கு டோட்டலாக ஆட் ஆகுங்க அக்கௌண்ட்டில். ஃபோர்த்து 75 days பார்க்கலாங்க. 226th டேலேருந்து 300th day வரைக்கும் 0.75% நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தராங்க. அதுக்கு வந்து 75 rupees வரும். 10,000க்கு 0.75% போட்டோம்னா 75 rupees வருங்க. 10,000க்கான கிராம் வந்து 1.408 gram. இந்த 75 rupeesக்கான கிராம் பார்த்தீங்கன்னா 0.0106 grams வந்து ஆட் ஆகும். டோட்டல் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.4186 gram வந்து ஆட் ஆகுங்க. இந்த லாஸ்ட் மந்த்து 11th month வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரதில்லை. அதாவது 301st டேலேருந்து 330th day வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரதில்லை. நான் அந்த டைமில் வந்து நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ஆப்பில் பண்ண மாட்டேங்க. நான் எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறனோ அதைத்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏன் இதில் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு தரதில்லை. ஸோ நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8 gram ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து ஹாஃப் ஆஃப் த டார்கெட்டை வந்து 150 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேங்க. மீதி இருக்க 300 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். லாஸ்ட் மந்த் வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் இருக்கான்னு நம்ம பார்த்து பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்குங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம 300th day வரைக்கும் டோட்டலாக நம்ம சேர்த்து வச்ச கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 5.7938 grams வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோரார்லெஸ். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் பற்றி பார்க்கலாங்க. தங்கமயில எப்படி நான் எக்ஸாம்பிள் டெபாசிட் வந்து 10,000, கிராம் ரேட் வந்து 7,100ன்னு எடுத்துருக்கணும். அதே தாங்க இங்கேயும் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7% தராங்கங்க. 10,000 டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து 1.408 கிராம்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த 10,000க்கு வந்து 7% போட்டோம்னா 700 ருபீஸ் நம்மளுக்கு போனஸாக கிடைக்குதுங்க. இந்த போனஸ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகுனா 0.0985 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். அதை தான் இங்கே போட்டிருக்கேங்க. டோட்டல் பண்ணால் 1.5065 கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக ஆட் ஆகுங்க. செகண்ட் 75 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% தராங்க பெனிஃபிட்டு. அந்த 10,000க்கு டெபாசிட் பண்ண 10,000க்கு வந்து 1.408 கிராம்ஸு. இந்த 5%க்கு 500 ருபீஸ் போனஸ் வருங்க. இதுக்கான கிராம் பார்த்தீங்கன்னா 0.0704 கிராம் வந்து ஆட் ஆகும். ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 1.4784 கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து 3% பெனிஃபிட்டாக தராங்க. அதுக்கு வந்து 300 ருபீஸ் வருங்க 10,000 டெபாசிட் பண்ணுறப்போ. 10,000க்கு வந்து 1.408 கிராம்ஸ் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். 300 ருபீஸ்க்கு 0.0423 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். டோட்டல் பண்ணோம்னா 1.4503 கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. ஃபோர்த்து 75 டேஸ் பார்த்திங்கன்னா 1% தராங்க. நம்ம டெபாசிட் பண்ண 10,000க்கு வந்து 1.408 கிராம்ஸு. இந்த 100 ருபீஸ்க்கு 0.0141 கிராம் வந்து ஆட் ஆகுங்க. டோட்டல் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 1.4321 கிராம்ஸுங்க. லாஸ்ட் 11th மந்த் நான் முதலே சொன்ன மாதிரி 300 டேஸில் 301லேருந்து 330 டே வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரதில்லை. ஸோ நான் இதில் எதுவும் டெபாசிட் பண்ணலைங்க. அந்த மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த 300 நாள் வரைக்கும் நம்ம ஆட் பண்ண கிராம்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 5.8673 கிராம்ஸ் தான் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து 10,000 எடுத்திருக்கேன். கிராம் ரேட் வந்து 7,100 எடுத்திருக்கேங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து 6% தராங்க. நம்ம பண்ண டெபாசிட் 10,000க்கு வந்து 1.408 கிராம்ஸ் வருது. இந்த போனஸ் அமௌண்ட் 600க்கு வந்து 0.0845 கிராம்ஸ் ஆட் ஆகுங்க. டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1.4925 கிராம்ஸ் வந்து டோட்டல் ஆட் ஆகும். செகண்ட் 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4.25% தராங்க. நம்ம பண்ண 10,000க்கு வந்து 1.408 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த 425 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.0599 கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் 1.4679 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகுங்க. தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து 2.50% வந்து தராங்க. நம்ம போட்ட டெபாசிட்க்கு வந்து 1.408 கிராம்ஸ் வருது. இந்த 250 போனஸ் அமௌண்ட்க்கு வந்து 0.035 கிராம்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.443 கிராம்ஸ் ஆட் ஆகும். ஃபோர்த்து 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% தராங்க பெனிஃபிட்டாக. நம்ம பண்ண டெபாசிட் அமௌண்ட் 10,000க்கு 1.408. இந்த 1% அதாவது 100 ருபீஸ்க்கு வந்து 0.0141 கிராம்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 1.4321 கிராம்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 301லேருந்து 330th டே லாஸ்ட் 11th மந்த் நான் எதுவும் போடலை, ஏன்னா பெனிஃபிட் இல்லை, அதுக்காகங்க. நம்ம போட்ட இந்த 300 நாள் போட்ட கிராம்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5.8355 கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். கம்பேரிசன் இப்போ பார்க்கலாங்க. தங்கமயில், போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இந்த மூணுடைய பெனிஃபிட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க யார் அப்படின்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் தாங்க. இங்கே தான் ஃபஸ்ட் எடுத்துனே 7% தராங்க. செகண்ட் 5%, தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து 3%, ஃபோர்த் 75 டேஸ்க்கு வந்து 1%ன்னு அதிக பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 5.7938 கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு. இங்கே 5.8673 கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு. இங்கே வந்து 5.8355 கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குங்க. அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் தராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் தராங்க. அதுக்கு அடுத்தது தங்கமயிலில் தராங்கங்க. நீங்கள் பெனிஃபிட்ஸை மட்டுமே பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்புறம் வந்து கஸ்டமைசேஷனு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம மனசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சீட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக அதை பார்க்கலாங்க. இப்போ பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் எது இருக்குது அப்படின்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் இருக்குது. செகண்டில் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, தேர்ட் தங்கமயில் இருக்குங்க. இப்போ அதர் பெனிஃபிட்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க.
ரிடம்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே பாலிசி தான் வச்சுருக்காங்கங்க. நீங்கள் என்றைக்கு போடுறீங்களோ அதுலேருந்து 330th டே வந்து மெச்சூர் ஆகுங்க. நீங்கள் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இல்லை மெச்சூர் ஆன அன்னைக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அவங்க தரமாட்டாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். மினிமம் லாக்இன் பீரியட் அடுத்ததுங்க. இது வந்து தங்கமயிலில் மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருக்கோம். ஒரு 28 நம்ம இல்லை நம்ம இதை கன்டினியூ பண்ண முடியாது, இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா 28 இருந்தால் நம்மளால் க்ளோஸ் பண்ணி ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம மினிமம் 30 days வெயிட் பண்ணி 31st டே தான் வந்து நம்மளால் ரிடம்ஷன் பண்ண முடியும். அதை தான் இங்கே மினிமம் லாக்இன் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போட்ட அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட ஒரு 30 நாள் இருக்கும். 31வது நாள் தான் நம்மளுக்கு தருவாங்க ஜுவல்லா அதுவும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூரிங் ரிடம்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் தங்கமயிலில் நம்ம வந்து 3000 கட்டியிருந்தா கூட நம்ம மெச்சூரிட்டி ஆன அன்னைக்கு நம்ம போய் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து நம்ம பர்ச்சேஸ் போகிறப்போ தான் மெச்சூரிட்டி டைமில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 10,000 அமௌண்ட்டாவது போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5,000-6,000 போட்டிருந்தாலும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 10,000 போட்டிருக்கணும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அப்படி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லைங்க. ரீஃபண்ட் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயும் நம்மளுக்கு ரீஃபண்ட் கேஷாக தரவே மாட்டாங்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் மட்டும் பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டேன், பண்ணித்தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதர் பிரான்ச்சஸில் எனக்கு கரெக்டாக தெரியல. ஈரோட பொறுத்த வரைக்கும் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்வைஸ் வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் இருக்க பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து கஸ்டமைசேஷன் கிடையாதுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் கஸ்டமைசேஷன் கிடையாது. நாம் ரெடிமேட் ஜுவல்லரி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. இப்போ வந்து மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம எத்தனை நாளுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து 30-35 நாளுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்கங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் ஆப்பில் வந்து சொல்லலைங்க. ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா 365 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமயிலில் வந்து ஆப்பில் போட்டிருக்க தான் 30 to 35 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் பிரான்ச்சில் கேட்டப்போ நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் வந்து 30-35 நாள் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் 35 நாளுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸை வந்து அவைல் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் கூகுளில் சில பேஜஸில் போட்டிருக்காங்க. பட் நான் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கேட்டுக்கோங்க. நீங்கள் இருக்க ஏரியாவுடைய பிரான்ச்சுடைய கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அடுத்து பாலிசி அதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ வந்து ஷாப்ஸ் நினச்சாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எதை வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணுவாங்கங்க. தங்கமயிலில் வந்து ஷாப் நினச்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் கோர்ட் வந்து அந்த டைமில் என்ன ஆர்டர் வந்து சொல்லுதோ அதுபடி அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஷாப் நினைக்கிறப்பவும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1.75 lakhsக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பேன் நம்பர் வந்து சப்மிட் பண்ணுங்க. இதே நீங்கள் 2 lakh அதுக்கு மேலேயோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பேன் காப்பி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ரோல் பண்ணுறப்பவாகட்டும் இல்லை ரிடம்ஷன் கொடுக்குற அப்போவாகட்டும் 2 டைமே நீங்கள் பேன் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மினிமம் எவ்வளோ பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணாலும் சரி, பேன் நம்பருங்கிறது நம்மளுக்கு மஸ்ட்டுங்க. நீங்கள் 2 lakhக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பேன் காப்பி சப்மிட் பண்ணுங்க. இதில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் மாதிரியே என்ரோல்மெண்ட் டைம் ஆகட்டும் ரிடம்ஷன் டைம் ஆகட்டும் பேன் நம்பர் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நம்பரும் சொல்லி இதுக்கு மேலேயோ இதுக்கு கம்மியாகவோ வந்தால் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரலாக பேன் நம்பர் மஸ்ட்டுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது டோட்டலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா பேனுங்கிறது மஸ்ட்டாக இருக்குங்க. கையில் நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலும் சரி கையில் வந்து பேன் வேணும். நீங்கள் அதுக்கு பேன் இல்லைன்னா இப்போவே
நீங்கள் அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கிக்கோங்க. இனி வரும் காலகட்டத்தில் பேன் கார்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாதவங்க தயவு செஞ்சு லிங்க் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போவே 1000 rupees ஃபைன் போட்டிருக்காங்க லிங்க் பண்ணாதவங்களுக்கு. இனி ஃப்யூச்சரில் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா ஃபைனுங்கிறது வந்து எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இப்போ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க. நான் ஸ்ரீகுமரன் தங்கமயிலையோ போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலி இதுக்கு முன்னாடி நான் எதுவும் போட்டதில்லை. டிஜிகோல்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதில்லைங்க. ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஃபியூ டேஸ் ஆகுது. பட் தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 1 year ஆக போகுதுங்க. நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படின்னா நம்ம போடுற அமௌண்ட்டுக்கான போனஸ் வந்து ஆப்பில் வந்து கிராமாக வந்து அவங்க காட்டுறாங்க. பட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸாக வந்த கிராம்ஸை வந்து அப்போ இருக்க மார்க்கெட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணிங்க அதில் வர டோட்டல் காஸ்ட்டை பர்ச்சேசிங் அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறாங்கங்க. நான் வாங்கின டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெர் கிராம் வந்து 7100 rupeesங்க. எனக்கு போனஸாக கிரெடிட் ஆன கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.066ங்க. எனக்கு டோட்டலாக இந்த கிராமை வந்து 7100 மல்டிப்ளை பண்ணால் 468 something rupees வந்து வருதுங்க. இந்த அமௌண்ட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணாங்கங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில வந்து டிஜிகோல்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த ஒரு ஆஃபரும் தரதில்லைங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் அந்த டைமில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ அந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸ்ரீகுமரன் தங்கமயிலில் வந்து ஷாப் வந்து டிஃபர் ஆகுதுங்க. நீங்கள் வந்து எந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஷாப்பில் வந்து கேட்டுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பேரிசனை பற்றி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற விஷயத்தை விட்டுறலாங்க. எங்கெங்கே சேஞ்சஸ் இருக்கோ எங்கெங்கே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமயில் அதிகமாக தராங்க, அதுக்கப்புறம் தங்கமயில தராங்க. மினிமம் லாக்இன் பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில மட்டும் அப்படி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸ்ரீகுமரன் தங்கமயிலையோ போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலியோ அப்படி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லைங்க. அப்புறம் வந்து ஸ்ரீகுமரன் தங்கமயிலையோ நம்மளுக்கு வந்து ரிடம்ஷன் டைமில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க, எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பீப்புளாக இருந்ததுன்னா ஒரு 10,000 நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவோம். முடியாதவங்க நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் 10,000 போட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் வந்து செட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து தங்கமயிலுக்கோ இல்லை ஸ்ரீகுமரன் தங்கமயிலுக்கோ நீங்கள் வந்து போய்க்கலாம். கஸ்டமைசேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தங்கமயில் தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா தங்கமயில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்லையோ இல்லை ஸ்ரீகுமரன் தங்கமயிலையோ வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அங்கே ஒன்ஸ் கால் பண்ணி கேட்டுட்டு இந்த டைம் லிமிட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு இல்லை இதுக்கு மேலே பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தங்கமயிலுக்கு வந்து போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் வந்து தங்கமயில் வந்து நிறையா பக்கம் பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே இருக்குங்க. கஸ்டமைசேஷன் பண்ணி தந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பிடிச்ச ஜுவல்லரி அங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, நீங்கள் தங்கமயில் ஷாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸ்ரீகுமரன் தங்கமயிலையோ போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலியோ அப்படி எந்த ஒரு டைம் லிமிடேஷன் கிடையாதுங்க. 365 daysங்க நம்மளுக்கு 1 year கொடுத்துருக்காங்க. அது மோர் தென் எனஃப் டு பர்ச்சேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. மோரல்லஸ் எல்லாத்தையுமே நான் இதில் கவர் பண்ணிட்டேங்க. நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கீழே சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.